ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் பியூட்டி டாக். இன்றைக்கான வீடியோவில் நம்ம நோஸில் இருக்க அண்ட் ஃபேஸில் இருக்க Blackheads Whiteheadsஸை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நோஸில் மட்டும் Blackheads Whiteheads இருக்காது, ஃபேஸ்லேயுமே நிறைய பேருக்கு Blackheads Whiteheads இருக்கும். ரொம்ப நாளாக அழுக்கு சேர்ந்துட்டே இருக்குது, அதை நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணவே இல்லை. அதுதான் அர்த்தம். அழுக்கு தான் அது. அழுக்கு வந்து அந்த குழியில் போய் அடைச்சிக்கிறது தான் அந்த Blackheadsஸும் Whiteheadsஸும். ரொம்ப தீவிரமாக அடைச்சிக்கிச்சு அப்படின்னா தான் அந்த Whiteheads இது பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா இதை மெயின்டைன் பண்ணணும், வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக ஸ்கின்னை க்ளீன் பண்ணணும். நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீன் எப்படி ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணுறது நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எப்போவுமே கிளென்சர் தான். நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது வாவோட விட்டமின் சி ஃபேஸ் வாஷ். இதுதான் நான் வந்து ரெகுலராக கிளென்சிங்காக யூஸ் பண்ணுறது. ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷாக இல்லாமல் நல்ல ஒரு கிளென்சராக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் கையில் என்ன கிளென்சர் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் வந்து ஸ்டீமிங். கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எப்போவுமே ஸ்டீம் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வைக்கணும், ரொம்ப சட்டியை ஒட்டி வைக்கக்கூடாது. வீக்லி 2 டைம்ஸ் தான் நம்ம ஸ்டீமிங் பண்ணணும். ஸ்டீமிங் எதுக்காக பண்ணுறதுனா, இப்போ வந்து கிளென்ஸ் பண்ணியிருக்கோம், ஆல்மோஸ்ட் வந்து ஓப்பன் ஆகிருக்கும், நம்மளோட போஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். போஸை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணால் தானே Blackheads Whiteheads போகும். ஸோ ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ அடுத்து ஸ்டீம் பண்ணோம்னா இன்னும் நல்லா வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்காக தான் ஸ்டீமிங் வந்து ஸ்கின்க்கு ரொம்பவே நல்லது. வீக்லி 2 டைம்ஸ் பண்ணால் செம்மையாக இருக்கும். ஸ்க்ரப்பிங் மாதிரியே நீடு, ஆனால் வீக்லி 2 டைம்ஸ் தான் பண்ணணும். கண்ணை முடிக்குங்க கண்டிப்பாக. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே செம்ம சாஃப்டாக இருக்கும். ஸ்கின் நல்லா சாஃப்டானா தான் போஸ் நல்லாவே ஓப்பன் ஆகும். ஸோ வந்து ஸ்கின் நல்லா சாஃப்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து இந்த மாதிரி வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. நாட் ஹாட், வார்ம் வாட்டர். சாஃப்ட் டவல் வச்சு அதில் முக்கி ஃபேஸில் நம்ம ஒத்தி எடுக்க போகிறோம். இது வந்து போஸ் ஓப்பன் பண்ணுறது, நல்லாவே போஸ் வந்து ஓப்பன் பண்ணி அடுத்தடுத்து நம்ம பண்ண போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். அதுக்காக நீங்கள் டவல் வச்சு ஒத்தி எடுக்க வேணாம், அதுவாகவே ட்ரை ஆகிடும், விட்டுருங்க. போஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் இல்லையா? அடுத்து அதில் உள்ள அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்காக ஸ்க்ரப்பிங் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நான் அரிசி மாவு மட்டும்தான் யூஸ் பண்ணேன், நல்லாவே இருக்கும் அரிசி மாவு. கொஞ்சம் வார்ம் வாட்டர், சில் வாட்டர் ஊற்றல, வார்ம் வாட்டர் ஊற்றி நான் கொஞ்சம் லிக்விடாக தான் வச்சுருக்கேன். அப்படி தான் நம்மளுக்கு நல்லா ஸ்க்ரப் ஆகும். நம்ம தேய்க்கும் போது இப்படி தேய்க்கணும், அப்போ தான் இங்கே இருக்க வந்து Blackheads Whiteheadsலாம் எடுத்துகிட்டு வரும். இப்படி தேய்ச்சோம்னா எடுத்துகிட்டு வராது. ஸோ இப்படி தேய்க்கணும், ஆப்போசிட்டில் தேய்க்கணும். ஸ்கின்லேயும் அப்படி தான். நல்லா ஸ்க்ரப்பிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறமும் நம்ம டவல் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படியே விட்டுட்டோம்னா அது நம்ம அடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ள அது ட்ரை ஆகிடும். ஏன்னா நம்ம டவல் வச்சு ஒப்பி எடுத்தோம்னா போஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு கிளென்சிங் முடிக்கிறோம்ல, அப்பையிலேருந்தே நம்ம லாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் தான் டவல் வச்சு நல்லா ஊற்றி எடுப்போம். அது வரைக்கும் நீங்கள் இடையில டவலே யூஸ் பண்ண வேணாம். வாஷ் பண்ணும்போது சில் வாட்டர் வச்சு வாஷ் பண்ண வேணாம், வார்ம் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் போஸ் வந்து ஓப்பனாகவே இருக்கும். ஹேண்ட் கீழே நின்று ட்ரை பண்ணி விட்டுட்டேன், கையை கூட நான் வைக்கல ஸ்கின்ல இது வரைக்கும். அடுத்த ஸ்டெப் வந்து பீல் ஆஃப் மாஸ்க்கு. சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் தான் நம்மளோட ஸ்கின்ல இருக்க அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வரும். ஸோ வந்து சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற பிராண்ட் வந்து வாவ் தான். இதுதான் வந்து நம்மளுக்கு பேரபன்ஸ் கிடையாது, சிலிகான்ஸ் கிடையாது, ரொம்ப நல்லா இருக்கும், ட்ரை ஆக்காது. நிறைய பேருக்கு ட்ரை ஆக்கிடும். வந்து ட்ரை ஸ்கின் கூட யூஸ் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பீல் ஆஃப் மாஸ்க் இது. எப்போதுமே இதுதான் என்னோட ஃபேவரட் பீல் ஆஃப் மாஸ்க்கு. நீங்கள் வந்து இதை விட நல்ல பிராண்டாக இருந்தால் நீங்கள் வாங்கி போடலாம். இல்லைன்னா ஒரு சைனா ப்ராடக்ட் இல்லை ஏதோ ஒரு சார்கோல் பீல் ஆஃப் மாஸ்க் அப்பெல்லாம் வாங்கி போடாதீங்க. இது அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். பீல் ஆஃப் மாஸ்க் தான் நம்ம வந்து இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம்ல, இப்படி உரிக்கும் போது அதில் உள்ள அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரும். பேக் வந்து ஒன்றுமே பண்ணாது. ஸோ பீல் ஆஃப் மாஸ்க் தான் கம்பல்சரி நம்ம வந்து போடணும் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம். பீல் ஆஃப் மாஸ்க் எப்போவுமே நம்ம இப்படி போடணும், இப்படி உரிக்கணும். அப்போ தான் உரிக்கும் போது அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரும். ஸோ இப்படி தான் போடணும், கீழே பார்த்து போடணும், மேலே பார்த்து உரிக்கணும். லிப்ஸுக்கும் சேர்த்து போட்டோம்னா லிப்ஸில் இருக்க பிக்மெண்டேஷன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். ஆனால் வந்து லிப்ஸை ரொம்ப ட்ரை பண்ணக்கூடாது. லைட்டாக ட்ரை ஆகும்போது லிப்ஸை மட்டும் பிரித்து விட்டுலாம். நம்ம இந்த கண் இருக்கு இல்லையா, அந்த கண்ணை ஒட்டி போட்டுறாதீங்க, அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதை விட்டு ஒட்டி போட்டோம்னா எடுக்கும்போது பயங்கரமாக வலிக்கும். ஸோ ஒட்டி போட்டுறாதீங்க, கேப் விடுங்க. நல்லா வந்து திக் லேயராக போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து உரிக்கும் போது நல்லா வரும் உங்களுக்கு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகட்டும். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ மேல் பக்கமாக நம்ம உரிச்சு எடுக்கலாம்.
கையை வந்து சின்ன சின்னதாக வச்சுக்கோ, பெருசாக இப்படி இருக்காதீங்க, சின்ன சின்னதாக வச்சுருங்க, அப்போ தான் ஸ்கின்னுக்கு எதுவும் ஆகாது. மூக்குக்கிட்ட இப்படி தான் எடுக்கணும், அதுதான் Blackheads வந்து போகும். நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன், இப்படி எடுக்கிறதுக்காக. இதை நான் உங்களுக்கு க்ளோஸில் காட்டுறேன், எந்த அளவுக்கு Blackheads, Whiteheads, டர்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு பாருங்கள். Blackheads வந்து இதில் தெரியாது, பட் Whiteheadsம் டர்ட்ஸும் நீங்கள் நல்லாவே பார்க்க முடியும். நான் 1 வீக் விட்டுட்டு பண்ணேன், அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் நான் வந்து காமிக்க முடியும் அப்படிங்கிறனால. ஃபஸ்ட் டைமே Whiteheads வந்து இந்தளவுக்கு எடுத்துகிட்டு வராது. எல்லாருமே சொல்லுவாங்க Whiteheads எடுக்கிறது, ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. பட் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணி போஸை இந்தளவுக்கு ஓப்பன் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா செம்மையாக நம்மளுக்கு ஃபஸ்ட் டைமே 100% ரிசல்ட் இருக்கும். ஸ்கின் வந்து செம்ம கிளியராக நல்லாயிருக்கும். ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா ஃபைனல் ஸ்டெப் வந்து ஏதாவது ஒரு டோனர், நான் வந்து அர்பன் பொட்டானிக்ஸோட ரோஸ் வாட்டர் டோனர் தான் நான் வச்சுருக்கேன், அதை யூஸ் பண்ண போகிறேன். நான் போஸ்லாம் வந்து ஓப்பனில் இருக்கும், நம்ம வந்து கண்டிப்பாக இதை க்ளோஸ் பண்ணி ஆகணும். அது மாதிரி ஸ்கின்னை வந்து இது வரைக்கும் வந்து நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ணியிருக்கோம், ஸ்டீமிங் பண்ணியிருக்கோம், ஸோ எல்லாமே பண்ணியிருக்கோம் இல்லையா, பீல் ஆஃப் மாஸ்க் போட்டு இழுத்துருக்கோம். ஸோ ஸ்கின்னு சாஃப்ட் பண்ணுறதுக்காக கடைசியாக வந்து இந்த டோனர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், எக்ஸசைஸ் கண்டிப்பாக வாட்டர் வச்சு வாஷ் பண்ணக்கூடாது. பீல் ஆஃப் மாஸ்க் போட்டதுக்கப்புறமா வாட்டர் வச்சு வாஷ் பண்ணாதுங்க, அதோட எஃபெக்டே இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி ரோஸ் வாட்டர் வச்சு பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் தொடச்சி எடுத்துருங்க. இப்போ கம்ப்ளீட்டாக எடுக்கிறதுக்காக ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணேன். அடுத்து இன்னும் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் எடுத்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதில் லைட்டாக கை வச்சு தட்டிடுங்க. அப்படி சாஃப்டாக இப்படி ஸ்கின்னில் செட் ஆகட்டும். கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிச்சாச்சு, பாருங்கள் ஸ்கின் எப்படி இருக்குன்னு. இவ்வளோ பண்ணி ஸ்கின்னில் இருக்க Blackheads, Whiteheads போகாமல் இருக்குமா? அங்கங்கே எனக்கு இந்த இதெல்லாம் இருக்குது. சரியாக நான் கேமராவில் பார்த்து எடுக்கிறதுனால சரியாக எடுக்கல, நீங்கள் நல்லா க்ளீனாக எடுத்துக்கோங்க. வீக்லி 2 டைம்ஸ் பண்ணால் போதும் ஸ்கின் அப்படி ஃப்ளாலஸ் ஆகிடும். இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நம்மளுக்கு Blackheads, Whiteheads மட்டும் எடுத்து விடாது, நம்மளோட ஸ்கின் டோனை லைட்டன் பண்ணோம்னு நல்லா ஸ்கின்னை நல்லா பிரைட்டாக வச்சுக்கும், அழுக்கு சேர விடாமல் எப்போதுமே ஸ்கின் நல்லா பிரைட்டாக ஃப்ளாலஸாக வச்சுக்கிறதுக்கு, ஸ்கின்னை க்ளோ பண்ணுறதுக்கு இது செம்மையாக ஹெல்ப் பண்ணும். ஸ்டீம் பண்ணுறதுனால ஸ்கின் வந்து செம்ம க்ளோவாக இருக்கும், செம்ம ஷைனிங்காக இருக்குல்ல. நல்லா வெளிச்சத்தில் வச்சு காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனல் திருப்பி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தமிழ் பியூட்டி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.